Hi friends, welcome to Chennai food. சாதாரணமாக ரவையை வச்சு நம்ம ஸ்வீட் செய்யணும்னாலே நமக்கு ரவா லட்டு தாங்க ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ரொம்பவே கிரன்ச்சியாக ஜூஸியான ரவா ஸ்வீட் ரொம்பவே வித்தியாசமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரவா ஸ்வீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் ஃபஸ்ட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு பால் சேர்க்கணும். நான் இந்த டம்ளரில் தான் ரவை எடுத்திருக்கேன், அதனால் இந்த டம்ளரில் 2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் தான் நான் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, 2 டம்ளர் பால் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பால் நல்லா சூடாகணும், அதுக்கப்புறம் தான் நாம் ரவையை சேர்க்கணும். இப்போ பால் நல்லா சூடாயிடுச்சுங்க. பால் சூடான உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நாம் எடுத்து வச்ச ரவையை இதில் போட்டு கலரிக்கலாம். நான் வறுத்த ரவை தாங்க எடுத்துருக்கிறேன், அதனால் வறுக்கலை. நீங்கள் வறுக்காத ரவை எடுத்திங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்போ தான் கட்டி தட்டாது. அவ்வளோதாங்க, நான் எடுத்த ரவையை அதில் சேர்த்துட்டேன். ரவை நல்லா திக்காயிட்டு சுருண்டு வரணும், அது வரைக்கும் நாம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரவை இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் கலரிக்கோங்க, சீக்கிரமாகவே சுருண்டு வந்துடும். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும். அவ்வளோதாங்க, நல்லா திக்னஸ் வந்துச்சு. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கிடலாம். கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு கலரிட்டு கை பொறுக்கிற சூடு வரணும், அது வரைக்கும் நாம் மூடி போட்டு விட்டுடலாம். நான் மூடி போட்டு விட்டுடுறேங்க. இது சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா எடுக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். எந்த டம்ளரில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே டம்ளரில் சர்க்கரை எடுத்துக்கோங்க, அதுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இதை பாத்திரத்தில் இந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரைக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சோம்னா ஜீரா சீக்கிரமாக திக்காயிடும், அதனால் 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை எந்த கப்பில் போடுறீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். சர்க்கரை கொதித்து ஜீரா கொஞ்சம் ரெடி ஆகணும். சர்க்கரை பாகு நான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேங்க. ரொம்ப கம்பி பாதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம சர்க்கரை பாகை இப்படி தொட்டுட்டு கையில் இப்படி தொட்டு பார்த்தா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போகிறோங்க. கையில் நம்ம விரல்களில் பிசுபிசுன்னு ஒட்டுச்சுனாலே போதும். இப்போ நல்லாவே பிசுபிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் ஜீராவை கொதிக்க விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஜீராலாம் ரொம்ப வத்திட்டு சீக்கிரமாக ரொம்ப திக்காயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன், அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதாங்க, ஜீரா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். ரவையை நம்ம மூடி வச்சுருந்தோங்க. இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சு. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு நல்லா எண்ணெயை கை ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிசையலாம், அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயை கை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ ரவையை நல்லா சேர்த்து ஒன்றா பிசையலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் பிசைய ஆரம்பிங்க. இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சால் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும், அதுக்காக தான் பிசைகிறோம். கையில் எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மாவு பதத்துக்கு வந்துடும் பாருங்கள். இப்போ இதை நம்ம மேடை மேலே வச்சு தான் தேய்க்க போகிறோம். மேடை மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிடலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். எண்ணெயை தடவிட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, எண்ணெய் தடவிட்டேன். இதை அப்படியே நம்ம பூரிக்கட்டையை வச்சு நம்ம தேய்ச்சிடலாம். சப்பாத்திலாம் தேய்க்கிற மாதிரி தாங்க, ஆனால் கொஞ்சம் கனமாக தேய்க்கணும். ஒரே லெவலாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு கனமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்காக நான் பிளாஸ்டிக் டப்பாவோட மூடி தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கட்டர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த ஷேப் கட்டர் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு அழுத்தி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நான் கட் பண்ணிட்டேன். இப்போ சுற்றி நம்ம கட் பண்ண மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம பீஸ் எடுத்துடலாம். இந்த எடுக்கிற மாவை மறுபடியும் நம்ம திரட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண ரவா எல்லாத்தையுமே நான் திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பீசஸ்லாம். இதை நாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு. ஒரு பீசஸாக போட்டுடலாம்.
கொஞ்ச நேரம் ஆனவுடனே மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம திருப்பி விடலாம். பாருங்கள் மேலே தூக்கிட்டு வருது. இந்த மாதிரி வரும்பொழுது திருப்பி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக வரணும். லைட்டாக வந்தால் போதும். லைட் கோல்டன் கலர் வந்தாலே போதும். அது வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ லைட் கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம். எண்ணெயில் சலசலப்பும் அடங்கிடுச்சு. நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க. எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சு. இந்த பீசஸ் எல்லாத்தையும் நம்ம ஜீராவில் போட்டுடலாம். சூடாக இருக்கும்போதே போட்டுடுங்க. அப்போ தான் நல்லா ஊறிடும். போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டால் ஜீராவில் நல்லா ஊறிட்டு வெளியே பார்க்குறதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்யலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான ரவா ஸ்வீட் ரொம்பவே க்ரன்ச்சியாக ஜூஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நாங்கள் ஏற்கனவே நிறைய போஸ்ட் போட்டுட்ருக்கோம். நீங்கள் சமைச்ச வீடியோஸ், ஃபோட்டோஸ் எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அதையே நாங்கள் போஸ்ட் போடுவோம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.